ஓம் காலகாரணவிதே வேதாந்த பாஸ்கராய மகாம் சயேவ காரணம் சாஸ்ய காலாதே ஜகதः பரஹ தமேவ பிரம்ம ஜானீயாத் இதி வேதாந்த பாஸ்கரः. காலதேசாதி ரூபஸ்ய ஜகதः காரணபூதம் பரமாத்மானமேவ பரம் பிரம்ம ஜானீயாத். இன்றைய விஷயம், காலதேசத்துக்கு காரணபூதமாக விளங்கி அனைத்துமாய் தோன்றுபவர், அனைத்தையும் கட்டியாள்பவர் பரமாத்மாவே. தினாங்கः फरवरी मासे सप्तमदिनः. कालस्यापि कारणम् आत्मा அத்யமிசயா. காலத்திற்கும் காரணமாக இருப்பது ஆத்மாவே. இதற்கான ஸ்ருதி வாக்கியம், யஹ காரணானி இகிலானி தானி காலாத்மயுக்தானி அதிதிஷ்டத்யேகா. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 1:3 முதல் அத்தியாயம் 3வது ஸ்லோகம். யோசௌ பரமாத்மா காலாத்ம பர்யந்தஸ்ய சகலஸ்யாபி வஸ்துனஹ ஈஷிதா ச ஏவ அஸ்ய ஜகதः காரணபூதம். எந்த பரமாத்மா காலத்தத்துவமாகவும் அனைத்து வஸ்துக்களாகவும் இருந்து அனைத்தையும் கட்டி ஆளுகிறார்னரோ அவர்தான் இந்த ஜகத்துக்கு அவ்விதமான காரணமாக திகழ்கிறார். பரமாத்மைவ ஜகதः காரணம், பரமாத்மா ஈவ அஸ்ய நியந்தா. அயம் பரமாத்மைவ சர்வதந்திர ஸ்வதந்திரः ச ஏவ சர்வான் ஈஷ்டே ச ஏவ ஏகः அஸ்ய விஸ்வஸ்ய பிரபுः. பரமேவ பிரம்ம அஸ்ய ஜகதः உபாதான் நிமித்தம் ச காரணம் பவதி. பரமாத்மாவேதான் இந்த ஜகத்தினுடைய நிமித்த உபாதான காரணமாக இருந்து பரமாத்மாவேதான் இந்த ஜகத்தினுடைய நியதியை இயக்குபவராக இருக்கிறார். பரமாத்மாவேதான் சுதந்திர தத்துவமாக இருந்து அனைத்தையும் அவர் தன்னுடைய தந்திரத்தில் வைத்திருக்கிறார். அவரேதான் அனைத்துக்கும் ஈசனாக விளங்குகிறார், அனைத்தையும் ஆளுகிறார். ஈஷ்டே சயேவ ஏகா அஸ்ய விஸ்வச. அவர் ஒருவராக இருந்து இந்த ஜகத்தினுடைய பிரபுவாக இருக்கிறார். காலஹா தேசஹா ஸ்வபாவஹா கர்மாணி நியமஹ பிரகிருதிஹ ஜீவாஹ சூரியஹ சந்திரஹ நக்ஷத்ராணி தேவாஸ்ச இதி ஏதேஷாம் சர்வேஷாமபி வஸ்தூனாம் ஏக ஏவ பரமாத்மா நியாமகः நியந்தா இத்யர்த்தா. நியந்தா என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அவரே அனைத்தினுடைய நியதியாக இருக்கிறாராம். இந்த மொத்த ஜகத்தும் நியதி பூர்வமாக நடக்கிறது. எப்படி தெரிகிறது? அவரே சூரியனாக சந்திரனாக நட்சத்திரங்கள் தேவர்களாக இருந்து, அவரே இந்த பிரகிருதியாக இருந்து, அவரே ஜீவனாக இருந்து, அவரே அனைத்து கர்மங்கள், அவரே அனைத்து நியமங்கள், அவரே அனைத்தினுடைய சுபாவமாகவும் தேசமாகவும் காலமாகவும் இருந்து அவரே அனைத்தையும் இயக்குகிறார். இது நியந்தா என்ற அவருடைய மகிமையினுடைய அர்த்தம். பரபிரம்மணஹா சந்நித்யேனைர இதம் விஸ்வம் சுவ்யவஸ்திதம் வர்த்ததே. அதாவது பரபிரம்மா சாநித்தியமா இருக்கக்கூடிய பரபிரம்மம் இல்லாமல் இந்த ஜகத்தானது இயங்க முடியாது. அவருடைய சாநித்திய மாத்திரத்திலேயே இந்த ஜகத்தானது இயங்குகிறது என்ற அர்த்தம். இதம் ரகசியம் தோ தியான யோகாத் ஏவ ஞாயேத தேசகாலௌ அபி அஸ்மின் ஏவ விஸ்வே அந்தர்பவதः. இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு அவரை இந்த மாதிரி ஜகத்காரணம் பிரம்மமாக மனதில் கொண்டு விஷயத்தில் அப்படி நாம் அதை யோசிப்பதன் மூலமாக அந்த விஷயம் நமக்கு அவர் அவ்வாறு இருக்கிறார் என்பது நமக்கு புலப்படும். தேசகாலோ அபி அஸ்மின் ஏவ விஸ்வே அந்தர்பவதः. இந்த பகவான் என்ற இந்த விஸ்வத்தினுடைய கட்டமைப்புக்குள்தான் தேசமும் காலனும் இருக்கிறது. ஈத்ருஷஸ்ய விஸ்வஸ்ய காரணம் பரபிரம்மைவ.
இவ்வாறு இருக்கக்கூடிய விஸ்வம், அதாவது விஸ்வத்தில் தேசகாலம், தேசகாலத்தில் எல்லா விதமான நியத்திகளுக்கும் சுபாவங்களிலும் இயங்குகின்ற இந்த விஷயங்கள், இது அனைத்துக்கும் பரம்பிரம்மம் காரணமாக இருக்கிறது. சமஸ்தஸ்யாபி விஸ்வஸ்ய காரணம் பரமேஸ்வரா அயமேவஹி பகவான். அப்படி பரமேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் எவரோ அவரைத்தான் நாம் பகவான் என்று சொல்கிறோம். வயமபி தியானயோக பலேன பகவந்தம் ஆராத்ய பகவதா அனுகிரகேன பகவந்தம் அதிகம்ய கிருதார்த்தா பவேம். அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை நாம் உபாசனை கொண்டு அவரை தியானிப்பதன் மூலமாக அவருடைய கேவல அனுகிரகத்தின் கட்டாட்ச பாத்திரமாக ஆகி நாம் இந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை அறிவதன் மூலமாக நாம் இந்த பிறவி எடுத்த பயனை நிறைவேற்றுவோமாக, கிருத்தியனாக நாம் ஆவோமாக. ஓம் காலகாரணவிதே வேதாந்த பாஸ்கராய நமः.